ஹலோ கைஸ், இது உங்கள் அரசு 360. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள திட்டத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பேச வந்திருக்கோம். என்ன திட்டம்ன்றதை வந்து நான் இப்போ தெளிவாகவே சொல்கிறேன். நம்ம 2026 வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் இன்னுமே சில கிராமங்கள், சில குக்கிராமங்கள் அவங்களெலாம் வந்து குடிசை வீட்லேயும் மண் வீட்லேயும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உதவும்படியாக தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. திட்டம்னா மானியத்தையும் சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன திட்டம்ன்றதை நான் இப்போ தெளிவாகவே பேசுவோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா வந்து அப்போ தான் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் நீங்கள் தெரியாமே கடைசி வரைக்கும் போயிடும். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த திட்டம் வந்து நம்ம வீடு கட்டுறதுக்கு வந்து, அதாவது இப்போ இந்த குடிசையில் இருக்கவங்க, அதுக்கப்புறம் இந்த மண் வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருப்பாங்களே, அவங்களுக்கெல்லாம் வந்து வீடு கட்டுறதுக்காக மத்திய அரசும் தமிழ்நாடு அரசும் கலைஞர் கனவு இல்லம் அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக 3.5 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க. இந்த மானியத்தை நீங்கள் எப்படி வாங்கணும் அப்படின்றத பற்றி நான் தெளிவாகவே சொல்கிறேன். முதல்ல வந்து அதிகாரிகள் எப்போ வருவாங்க, அதாவது விஏஓ எப்போ வருவார், அவங்க எப்போ வருவாங்க, அவங்க என்னென்ன செக் பண்ணுவாங்க அப்படின்றத முதல்ல நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸ்மார்ட் கார்டு நீங்கள் முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட குடும்பத்தில் இருக்க எல்லாரோட ஆதார் அட்டை, அந்த ஆதார் அட்டையையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் போயிருந்தீங்கன்னா உங்கள் 100 நாள் வேலை திட்டத்தோட அட்டை, அந்த அட்டையும் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் பேங்க் பாஸ்புக், இது 4மே உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா நீங்கள் அவங்க வர்றதுக்கு முன்னாடி எடுத்து வச்சிடணும். ஏன்னா அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் உங்கள் பேரை போட்டு லாகின் பண்ணிட்டா கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் தான் அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பனில் இருக்கும், அந்த உங்கள் பேரில் லாகினில் இருக்கும். அதுக்கப்புறம் அதுவே க்ளோஸ் ஆயிரும். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அவங்க வந்ததுக்கப்புறம் நீங்கள் தேடிட்டு தெரியக்கூடாது. அதான் மொதல் விஷயம். ரெண்டாவது வந்து உங்களுக்கு இந்த திட்டத்தை வந்து உங்கள் ஊரில் யாருமே சொல்லலை, உங்களுக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல உங்கள் பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு போய் ஊராட்சி செயலாளர்கிட்ட வந்து முதல்ல கேளுங்க. இந்த மாதிரி ஒரு திட்டம் வந்திருக்காமல, எங்களுக்கு எதுவுமே நீங்கள் தெரிவிக்கலை அப்படின்னு நீங்கள் கேளுங்க. அவங்க கண்டிப்பாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் முதல்ல இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டால் தான் அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாமே நம்ம கேட்டு தான் நடக்கும், கேட்காம எந்த விஷயமும் நடக்காது. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், நீங்கள் வீடு கட்டுறதுக்காக இடம் வாங்கி வச்சுருப்பீங்களே, அந்த இடத்தோட பட்டா ரொம்ப 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 அவசியம். அந்த பட்டா இருக்கணும். கண்டிப்பாக பட்டா அல்லது பத்திரம் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் தான் அந்த மானியம் உங்களுக்கு சேங்ஷன் ஆகும். இந்த திட்டத்தில் வந்து ஒரு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்க ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாற்றுத்திறனாளிகள் அப்புறம் கணவர் இழந்த பெண்கள், இவங்க 2 பேர்த்துக்கும் முதல் முன்னுரிமை இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த சேனலில் நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும், கணவரை இழந்த பெண்களாக இருக்கட்டும், 2 பேருமே வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் போய் நேராக பஞ்சாயத்து ஆஃபீஸில் கேளுங்க. உங்களுக்கு தெரியாத பட்சத்துக்கு நீங்கள் பஞ்சாயத்து ஆஃபீஸ் போய் கேளுங்க. அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு விஏஓ வருவாங்க. வரும்போது நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அந்த டயத்தில் போய் தேடிக்கிட்டு இருக்காதீங்க. எல்லாத்தையுமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா தான் அவங்க வந்து சேங்ஷன் பண்ணுவாங்க. சேங்ஷன் பண்ணால் தான் உங்களுக்கு லோன் அமௌண்ட் வரும், அந்த மானியம் வரும். அந்த மானியம் வந்துச்சுன்னா நீங்கள் பிரச்சனையே இல்லை. உங்கள் பல நாள் கனவு ஒரு நாள் அகப்படும்ன்ற மாதிரி கண்டிப்பாக நீங்களும் வீடு கட்டலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம கமெண்டில் வந்து உங்களுக்கு இந்த விஷயம் வந்து எதனால் பயனுள்ளதாச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ் ஆகாட்டினாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காச்சும் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. முக்கியமாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் மட்டும் அனுப்பி விட்ருங்கப்பா.